நம்ம ஒட்டுமொத்தமாக பெரிய பார்வையெல்லாம் பார்க்கலைங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் அவசியம். இதை யாரும் மறுக்க முடியாது. இப்போது மறுக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு நேரம் இதை ஏற்றுப்பாங்க. ஒருவேளை இப்போதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க, இல்லைன்னா தனிப்பட்ட விதத்தில் நான் சுதந்திரமாக இருக்க என்ன செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஒரு மாதத்தில் உங்களுக்கு செலவு எவ்வளவு ஆகும்னு பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கை முறையை பொறுத்து அமையும். பெரியவங்க அகலக்கால் வைக்காதேன்னு சொன்ன மாதிரி வரவுக்குள்ள செலவை திட்டம் பண்ணணும். வரும் வருமானத்தில் கண்டிப்பான செலவு தவிர எவ்வளவு சேமிக்க முடியும், சேவிங்ஸ் எவ்வளவுன்னு திட்டம் பண்ணணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, செலவழிச்சு மீதி இருக்கிறத சேவிங்ஸ் எடுத்து போகும்னு நினைக்கிறீங்களா? நோ, இருக்கக்கூடாது. முதல் செலவு சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சேமிக்கணும். நீங்கள் நினைச்சதை எடுத்து வைத்து விட்டு மீதி இருக்கிற தொகைக்குள்ள தான் செலவு பண்ணணும். அந்த தொகைக்குள்ள செலவை நிப்பாட்டுறது அவங்க திறமை. மூன்றாவது, இந்த சேமிப்பு தவிர அவசர கால தேவை, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட். சேமிப்பு தவிர திடீர்னு அவசர செலவு வந்தால் அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அதுக்கு ஒரு தொகையை சேர்த்து கொண்டே வாங்க. திட்டம் பண்ணி செலவு பண்ணி சேமிக்கும் போது பண விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக வராது. பணம் கையில் இருக்கும்போது வர்ற தைரியம் இருக்குது பார்த்தீங்க, தன்னம்பிக்கையை வேறு எதுவும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.